உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்யவும் நீ கையிட்டு செல்களின் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பார். இந்த வார்த்தையை பாருங்கள். யோசேப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் தீமையை விட்டு விலகி அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் நிச்சயம் அவனுக்கான ஒரு ஏற்ற காலம் வந்தது. அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை ஏளனமாக பேசி அவனை விரட்டும் போகும்போது, அவனை வேண்டாம் என்று உதாரணப்படுத்தி விற்ற போதும் அவனிடத்தில் கடனுக்காக வேங்குறது, பணத்தை கொடுத்து கடன் பெற்றுக்கிற மாதிரி தானியத்தை வேங்குற ஒரு காலம் வந்தது. கர்த்தர் அநேக பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அநேக பேர் உங்களிடத்துல உதவி கேட்பாங்க, இப்போ உங்களை அற்பமாக நினைப்பாங்க, இப்போ உங்களை உதாசனப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த காலம் வரும், ஏற்ற காலம். உங்கள் மழை பெய்ய உங்கள் தேசத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் வருமானத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் மழை பெய்ய கர்த்தரால் வைக்க முடியும்.